நான் ஸ்கிரிப்டே எழுதாம எடுக்கிற முதல் வீடியோ இது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஒரு மேட்டர் இருக்கு. நீ எதுவாக ஆகணும்னு ஆசைப்படுறியோ நீ அதுவாவே ஆவ அப்படிங்கறத அதோட பொறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன வயசுல நீ என்னவானும் அப்படின்னு கேட்டா நான் டாக்டர் ஆகணும்னுவேன். நான் எனக்கு டாக்டர் ஆகணும்னு அவ்வளோ ஆசை, தோசை, அப்பள வடை அதெல்லாம் கிடையாது. டாக்டர், இன்ஜினியர் இதை தவிர எனக்கு உலகத்துல வேற வேலையே இல்லை. எனக்கு இருக்கிற 1/4 கிலோ மூளையில இருந்த அறிவுல இதை தவிர வேற எதுவுமே இல்லடா அந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால சின்ன வயசுல வந்து என்ன ஆகணும்னா நான் டாக்டர் ஆவேன் அப்படின்ட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்து நான் டாக்டர் ஆவேன்ட்டு அம்பானி மாதிரி உட்காந்து இப்ப நான் டாக்டர் ஆயிட்டேன். இது மட்டும் இல்ல, இப்போ உனக்கு ஒரு கார் வாங்கணும், இல்ல உனக்கு ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா நீ அதை மனசுல வச்சிருப்ப. ஆனா திடீர்னு உனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, நீ டெய்லி பாக்குற டைரியிலயோ இல்ல நீ இருக்கிற ரூம்லயோ ஒரு போஸ்டராவோ அதை ஒட்டி நான் இந்த காரை வாங்கணும், நான் இந்த பைக்கை வாங்கணும் அப்படின்ட்டு நீ வச்சிருந்த அப்படின்னா அதை நோக்கி நீ போறதுக்கான இது ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இதை ரொம்ப இம்ப்ராப்பரா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நீ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுற, அப்புறம் அந்த விஷயத்தையே உன் கனவா மாத்திக்கிற. இந்த ஆசையும் கனவும் இதோட இந்த பாத்து இதுக்கப்புறம் மூணாவதா தான் ஒரு மேட்டர் இருக்கு. உனக்கு ஆசை, கனவு பிளஸ் ஒரு கூட கொஞ்சம் 4 ஸ்பூன் பிளானிங் இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா சக்சஸ் ஆவ. இதான் ரோட் மேப். இப்ப நீ ஒரு படம் பார்க்கும்போது உன் மூளை சொல்ல வந்துட்ட, நீ இது ஆகணும்னு ஆசைப்பட்டி ஆனா வேலை பார்க்காம இருக்கேன்ட்டு. ஆனா உன் மனசு இருக்கு பாரு, ஒரு மனசு, அந்த மண்ணாங்கட்டி மனசு வந்துட்ட என்ன சொல்லணும்னா, பரவாயில்ல நீ அந்த ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற. சோ ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா நீ ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் உண்மை. ஏன்னா நீ முத நாள் பண்ணும்போது உனக்கு ஆச்சு பூச்சுன்னு ஃபேன்ஸ் வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க, உன்னை சப்போர்ட் பண்ணி எவனும் வர மாட்டான், உனக்கு தூக்கி விடணும் எவனும் வர மாட்டான். நீ மட்டும் தான் பண்ணுவேன். நான் மட்டும் தானே பண்ண போறேன், நான் என்ன கர்மத்தையோ பண்றேன். மிஸ்டர் பீஸ்டே ஒரு வீடியோல என்ன சொல்றாப்லன்னா, நீ கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னா ஒரு 100 வீடியோ கிரியேட் பண்ணு, அதுக்கப்புறம் பேசு. நான் என்ன சொல்றேன், ஒரு 100 கன்றாவியை கிரியேட் பண்ணு. என்கிட்ட ஒரு 100 கன்றாவி இருக்கு, இந்த 100 கன்றாவி நான் தான்டா பண்ணேன், என்ன தவிர வேற எவனும் பண்ணல அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு நீ வருவல. அதான் நீயே உன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் வளருவேன்னாலே நீ வளர்ந்துருவ. இந்த வளர்ச்சி இல்ல, கொடூர அசூர வளர்ச்சி அடைய. இப்ப இதுக்கு நான் சம்பந்தமே இல்லாம இதை பேசிட்டு இருக்கேன்னா, நானே கொஞ்ச நாளா சம்பந்தமே இல்லாம உட்காந்து வீடியோ போடாம குவாலிட்டியான வீடியோஸ் இல்லையே நம்மள்ட்ட, யோசிக்க வர மாட்டேதுன்னு இருக்கிறனால நானே என்னோட வீடியோ ஒரு 5 செக்மெண்டா பிரிச்சு இந்த 5 செக்மெண்ட்டை என்னாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டணும்டா அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2000 பேர் பார்த்தாங்கன்னா அதுல ஒரு 2 பேருக்கு தான் சரி இவன் நல்லா பண்றான், இவனுக்கு சப்போர்ட் பண்ணலான்ட்டு ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர மீதி இருக்கிற 1988 பேர்